வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்தியான் Zoom மீட்டிங். நாங்கள் மட்டக்களப்பில பாகர் என்ற கிராமத்தில இருக்கிற குஞ்சங்குளம் என்ற பகுதியில வசிக்கிற எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரத்தில அவையில் மீன் பிடிக்கத்தான் பிரதானமாக இருந்தவை, இந்த குளத்தில இருந்தவையில். அப்ப அவைகளுக்கு கடந்த காலங்கள்ல அவையில் இந்த மீன்பிடியை கூட்டுறதுக்காக நாங்கள் 7-8 மாதத்துக்கு மேல் நாங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற சில நிறுவனங்கள் சேர்ந்து உதவி செய்தாங்கள். அதுல நெதர்லாந்துல இருக்கிற மனிதநேய செயற்பாடுகள் கூட்டுறவு சங்கம், லண்டன்ல இருக்கிற V4U, ஆஸ்திரேலியா இருக்கிற பிளிட்ஸ் ரிசோர்ஸ் பவுண்டேஷன் ஆர்கனைசேஷன், மற்றது அமெரிக்கா இருக்கிற பத்மகுமார், இப்படியான ஆக்களுடைய நிதி உதவியோட நாங்கள் அவைகளுக்கு மீன்களும் விலைகளும் வேண்டி கொடுத்தது. அவைகள் சுமார் 7-8 மாதத்துக்கு மேல் 3-4 லட்சம் மீன் குஞ்சுகளை விட்டுட்டு இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தவையில் மீன் குஞ்சு வளர்ந்த பிறகு தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எல்லோருக்கும் நிறைய வரும் மீன் பிடிக்கலாம் சொல்லி, ஆனால் இப்பொழுது பிடித்து பார்க்கும் பொழுது மீன்களை வளர்த்தி இல்லாமல் இருக்கிறது சொல்லி, அப்ப அவர்கள் 6-7 மாதத்துக்கு மேல பொறுமையாக காத்திருந்துமே அவர்களுக்கு மீன் வளரவில்லை. ஆனா அதுக்கான காரணம் அவருக்கு தெரியாம இருந்தபடியால எங்களுடைய ஆலோசனை கேட்டபடியால நாங்கள் இந்தியாவில் இருக்கிற திரு சுவாமிநாதன் என்ற அணுகினாங்கள். அவர் கடந்த 35 வருஷமாக மீன்பிடி இதில் நியாயமான அனுபவம் இருந்தவர். இப்ப அவர் முன் வந்திருக்கிறார். இவருக்கு தன்னுடைய அனுபவத்தையும் ஆலோசனையும் தன்னை கூறி எப்படி இவருக்கு உதவி செய்யலாம் என்று முன் வந்திருக்கிறார். அந்த வரியில தான் இந்த மீட்டிங் ஒழுங்கு பண்ணிக்கிறோம். இந்த மீட்டிங்ல ஆஸ்திரேலியாவில இருந்து திரு ரஞ்சிதபாலன், இன்ஜினியர் ரஞ்சிதபாலன் கலந்து கொண்டிருக்கிறார். இங்கிலாந்துல இருந்து எங்களுடைய டாக்டர் அகிலன் கலந்திருக்கிறார். அதே நேரத்தில் நெதர்லாந்துல இருந்து CHN ஆர்கனைசேஷன் பிரசிடண்டா இருக்கிற ரவீந்திரன் கலந்திருக்கிறார். திரு குகன், மற்றது சுவா, திரு சயா ஆக்களும் நெதர்லாந்துல இருந்து கலந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த குஞ்சங்குளம் குளத்துல இருக்கிற மக்கள் அங்க மக்கள் ஒரு 4-5 மாசத்துக்கு மேல் தாங்களா ஒன்றா வந்து ஒரு சிக்கன கடல் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி இருக்கணும். இப்ப அந்த சங்கத்தின் முக்கியமான தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்திருக்கணும். அதே நேரத்துல மீன்பிடியில இருக்கிற மக்களும் வளர்ந்திருக்கணும். இப்பொழுது நாங்கள் சுவாமிநாதனை நாங்கள் இணைச்சு மேற்கொண்டு என்ன மாதிரி ஆலோசனை கேட்கலாம் என்று துவங்குவோம். இதுல சுவாமிநாதனுடைய Zoom-ல அவருக்கு ஒரு சில தளங்கள் ஏற்படியான நாங்கள் அவரை வாட்ஸ்அப்ல இணைத்திருக்கிறோம். நாங்கள் மேற்கொண்டு இந்த விஷயத்தை மேற்கொண்டு கலந்து போகலாம். முதலாவது சுவாமிநாதனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கருத்து நாங்கள் கேட்கலாம். நன்றி. இப்போ நான் இப்போ தமிழ்நாட்டில இருந்து பேசுறேன். தஞ்சாவூர் மாவட்டம் புறத்தநாடு வட்டம் அப்படி தாலுகா அந்த ஊர்ல இருந்து பேசுறேன். என் பேரு சாமிநாதன். நான் 35 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இப்போ நான் ஒரு சக்சஸிவா ஒரு திறம்பட செஞ்ச ஒரு நபர். நான் நிறைய பணம் அதுல இருந்து சம்பாதிக்கிறேன். நிறைய சம்பாதிக்க முடியும். அதுல எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, அறிவியலை அதுல கலக்கணும். அறிவியல் தான் முக்கியம். அறிவியல் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ அறிவியல்னா என்ன, எப்படி அப்படிங்கறது 3 பிரிவா பிரிச்சு நான் சொல்றேன். ஒண்ணு, மீன் குஞ்சு செலக்ட் பண்றது முக்கியம். 1. 2, தண்ணி பராமரிப்பு. 2. 3, அது உணவு முறை. நோய் என்பது கடைசியா வச்சுக்கலாம். இந்த 3 தான் முக்கியம். ஒரு 1 மினிட் சார். 1 மினிட். லிங்கம், உங்களுக்கு கேட்டுதா? சொல்றது கேக்குதா லிங்கம்? கேக்குது. ரைட். கேக்குதா? ரைட். நீங்க சொல்லுங்க. ரைட். ஓகே சார். இப்போ மீன் குஞ்சு அப்படின்னா என்ன, மீன் குஞ்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மீன் குஞ்சு காமனா சொல்லப்போனா இந்த வருஷம் மீன் குஞ்சு அடுத்த விடணும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ நம்ம மீன் குஞ்சிய செலக்ட் பண்றது முக்கியம். அதுல இந்த வருஷம் மீன் குஞ்சு
இந்த வருஷம் மீன் குஞ்சுனா இந்த வருஷம் முட்டையில இருந்து வர்ற மீன் குஞ்சிய இந்த வருஷமே குளத்துல விடக்கூடாது. ஒன் இயர் வந்து நர்சரியில 7 மாசம், 1 இயர்ங்கிறது 7 மாசம். நம்ம கிளியரா இருக்கா? ஆமா ஆமா சொல்லுங்க சார். 1 இயர் வந்து அப்படிங்கிறது 7 மாசம் நம்ம நர்சரியில குஞ்ச வந்து மெயின்டைன் பண்ணணும், குஞ்சாவே வச்சுக்கணும். 7 மாசம் நம்ம குஞ்சியா நர்சரியில வச்சிருந்து 7 மாசத்துக்கு பிறகுதான் அதான் வளர்ப்பு குளத்துல விடணும். அதுல இப்போ நம்மளாம் பண்ற தவறு என்ன நடக்குதுன்னா, இந்த வருஷம் வந்து முட்டையிலேருந்து வந்த குஞ்சு ஏப்ரல் மாசம் குஞ்சு கிடைக்குது அப்படின்னா ஜூன் ஜூலைலயே குளத்துல கொண்டு விட்டுருவோம். அது தவறு, அப்படி விடக்கூடாது. 7 மாசம் நர்சரியில ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பிறகு 4 இன்ச்சு மினிமம் 1.5 அடி நீளம் குஞ்சு வந்த பிறகுதான் அத வளர்ப்புக்கு நம்ம குளத்திலேயே கொண்டு போய் விடணும். அடுத்த சொல்லுங்க சார். இப்போ நம்ம 7 மாசம் அப்படின்னா இந்த வருஷம் குஞ்சு முட்டையில வந்த குஞ்சு இந்த வருஷமே கொண்ட குளத்துல விட்டோம்னா நமக்கு ஃபெயிலியர். நம்ம வந்து அதுல ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. அதனால அப்போ நம்ம 7 மாசம் வச்சிருந்தோம்னா அப்படின்னா உதாரணத்துக்கு எப்படின்னா கிராமத்துல வந்து குளம் இருக்கு அப்படின்னா பெரிய குளத்துல குஞ்சு விடணும்னா ஒரு சின்ன குளத்துல குஞ்சை விட்டு முன்னாடி வளர்க்கணும். வளர்த்து அதை ஸ்டாக் பண்ணிக்கிட்டு தான் அதுல இருந்து குஞ்சை எடுத்து கொண்டு போய் அடுத்த பெரிய குளத்துல விடணும். அப்படி ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல வந்து 20 குளம் இருக்கு அப்படின்னா ஒரு குளத்துல குஞ்சை வளர்க்கணும். முத வருஷம் அதுல வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நிறைய குஞ்சு அடசல் நிறைய நெருக்கமா வளர்க்கணும். வளர்த்து அதுல இருந்து வர்ற குஞ்சை பெருசா எடுத்து அடுத்த குளத்துக்குலாம் கொண்டு விட்டுக்கணும். அப்படி பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அப்படி பண்ணுனா கரெக்டா 100 நாள் 120 நாள்லயே எல்லா மீனும் 1 கிலோ வந்துடும். 1 கிலோ? ஆமா ஆமா 120 நாள்லயே. இதுதான் குஞ்சு செலக்ஷன் பண்றது. அதுல குஞ்சு எந்தெந்த குஞ்சை விடணும்னு இருக்கு. எந்த மீனுக்கு வந்து வாய் பெருசா இருக்கும், வாயை வந்து இப்படி உணவு உண்ணும் போது பெருசா வாயை வந்து வச்சு வெளியே புழக்கும் வாய. எந்த மீனுக்கு அதிகமா வாய் பெருசா இருக்கோ அந்த மீனை குறைச்சி விடணும். சரி. ஆமா, வாய் அதிகமா பெருசா இருக்கிறதுக்கு அதை குறைச்சிக்கணும், மீனை குறைச்சிக்கணும். ஒரு ஏக்கருக்கு வந்து 3000 போதும். 3000. ஒரு ஏக்கருக்கு 3000. ஓகே, 3000 தான், அதுக்கு மேல விட வேண்டாம். இதுல வந்து கிராஸ் கார்ப், புல்லுக்கட்டை அப்படிம்பாங்க, கிராஸ் கார்ப்பும்பாங்க. கிராஸ் கார்ப் புல்லுக்கட்டை அப்படிம்பாங்க. அதையும் கட்லாவையும் குறைச்சு விடணும். கட்லாவையும் குறைச்சு விடணும். கிராஸ் கார்ப் குறைச்சிக்கணும், அதனுடைய குவான்டிட்டியை குறைக்கணும். கட்லாக்கு தான் தெரிஞ்சது இந்த பட்டன். அது என்ன சார், என்ன திருப்பி சொல்லுங்க, என்ன கிராஸ் கார்டுனா என்னது? தெரியும் எனக்கு. புல்லுக்கு தமிழ்ல சொன்னா புல்லுக்கண்டை பேரு, புல்லுக்கண்டை. புல்லுக்கண்டை. ஓகே ஓகே. அதுக்கும் கட்லாவையும் குறைச்சி விடணும் குவான்டிட்டி. பாக்கி பேரை வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணி விட்டுக்கலாம். 3000 தான் மேக்ஸிமம். நாங்க இங்க வந்து குளத்துல விடுற வந்து போகு அது கிளாப்பியா 2 இனம் தான் விடுறோம் நாங்க இதுல வந்து. அதே வந்து பெருக்குது இல்லையா சார், வந்து அது வந்து 6 மாதம் 8 மாதம் நாங்க 8 மாதம் போட்டு இருந்த இப்ப பிடிக்கக்குள்ள வந்து சரியா வந்து ஒரு 500 கிராம் அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு இந்த போகு இனம் வந்து. கேக்குதா சார்? என்னென்னால் 8 மாதம் வளர்ந்தும் இவங்களுக்கு என்னன்னா இந்த மீன் குஞ்சு வந்து கவர்மெண்டால கொடுக்கப்பட்டது, ஒரு இங்க ஒரு டிபார்ட்மெண்டால கொடுக்கப்பட்டது சார். இவங்க காசை கொடுத்து வேண்டி சாரி, அது வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் இருந்திருக்கும், 2 இன்ச்சஸ் 3 இன்ச் இருந்திருக்கும். 2 இன்ச். ஆமா ஆமா, எப்படி 2 இன்ச்சஸ் இருந்திருக்கும். 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆமா சார். அது வந்து
அது வந்து 1000 விட்டீங்கன்னா ரெக்கவரியும் வராது, மீன் வளர்றது கஷ்டம். கஷ்டம். அது கவர்மெண்ட்ல கொடுப்பாங்கன்னா அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 3000-4000 குஞ்சு கொடுப்பானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு அப்படியே ரெக்கவரி வராது. அதுக்குதான் நான் சொல்றேன், அவங்க கொடுக்குற குஞ்சு அப்படியே கொண்டு வளர்ப்பு குளத்துல விடக்கூடாது. விட்டு அதுல இருந்து டெவலப் பண்ணணும். அப்ப சார் அப்படி அதே அந்த 3 இன்ச்சு இப்ப 2 இன்ச்சு வளரான்றீங்க. அப்ப எத்தனை இன்ச்சு மீன் குஞ்சு சார் அதுல விட்ட வளரும்? 3 இன்ச்சு குஞ்சு சொல்றேன்னா 3 இன்ச்சு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ்ல 1000 கொடுத்தாங்கன்னா 30% மட்டுமே ரெக்கவரி இருக்கும். 30%. அந்த 30%த்துக்கும் 10 மாசம் ஆகணும். சரி சார், அப்படிதான் நடக்குது. சொல்ல புரியுதா? ஆமா, விளங்குது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இந்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் மீன் வளர்க்க போறோம்னா இந்த வருஷம் குஞ்சியை வளர்க்க ஆரம்பிக்கணும். குஞ்சியை வளர்த்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு குளத்துல குஞ்சை விட்டீங்கன்னா 100 நாள் 120 நாள்ல எல்லா மீனுமே 1 கிலோ எல்லாமே வந்துடும். அதான் மீன் வளர்ப்பதற்கு முன்னாடி மீன் குஞ்சை வளர்க்க கத்துக்கணும். அதுக்கு பிறகுதான் மீனுக்கே வளர்க்கணும். இது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். மீன் குஞ்சை வாங்கி விட்டீங்கன்னா ஃபெயிலியர், சக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகே சார். இவங்க என்னன்னா இப்ப இவங்களுக்கு ஏற்கனவே அந்த 300 ஏக்கர் காணி, அந்த 300 ஏக்கர் அந்த அவங்கள இது அவங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் குஞ்சு விட்டு இருக்கிறாங்களா அதுக்குள்ள. அது நடந்துட்டது. இப்ப என்னென்றால் இதுக்கு உணவு பெற்றிருக்கா சொல்றீங்களா? என்ன ஒரு நிமிஷம். இப்போ அவங்கள்ட்ட குஞ்சு இருக்கு, பெருக்காம நிக்குது. சரியா? பெருக்காம நிக்கும். ஆனா இப்போதைக்கு அது எலும்புக்கு பெற்றுரும். நான் சொல்றத மட்டும் செய்ய சொல்லுங்க. உணவு இல்லாம திசு உருவாகாது. புரோட்டீன் வேணும் கட்டாயமா. வித்தவுட் புரோட்டீன் இல்லாமல் எந்த உருவமும் உருவாகாது, திசு உருவாகாது. அப்படிங்கிறது அறிவியல். அப்படின்னா மீனுக்கு உணவு வேணுங்கிறதான் கரெக்ட். அப்போ மீன் வந்து உணவை வந்து நம்ம வாங்கி அத கடையில இருந்து வாங்கி கமர்ஷியலா போட்டோம்னாக்கா அது எவ்வளவு மீன் கிடைக்குதோ, வெயிட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு லாஸ் ஆயிரும். கையில பணம் வராது. ஆமா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மீனும் பெருக்கணும், செலவும் ஆகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப கடல்ல பெரிய டேம்ல ஆத்துல ஆறு குளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் தீவனம் போட்டுலாம் மீன் வளர்க்கல. அப்போ மீன் பெருத்துக்கு தானே இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி உரமுள்ள தண்ணியா சத்துள்ள தண்ணியாக மாத்தணும். அது எப்படி மாத்துறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா இப்போதைக்கு உள்ளது கெமிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடுங்க, இப்ப வேண்டாம். நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுங்க. இப்போ ஒரு மீன் வளரணும் அப்படின்னா அதுல பிளாங்டான் மிதவை நுண்ணுயிர் தாவரம்ங்கிறது கட்டாயம் இருக்கணும். அந்த மிதவை நுண்ணுயிர் தாவரம் தண்ணியில வந்துருச்சுன்னா அதை சாப்பிடறதுக்கு விலங்கினம் சூப்ளாங்டான் அப்படின்னு அது வந்துடும். பைட்டோ பிளாங்டான சாப்பிடறதுக்கு ஜூ பிளாங்டான் உள்ள இயற்கையாவே வந்துடும் ஏர் மூலமா. அப்போ நீங்க அந்த தண்ணியில வந்து ஜூ பிளாங்டான் இருந்ததுன்னா அதுல புரோட்டீன் கண்டென்ட் அதிகம். அதை நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா குளத்து தண்ணியை எடுத்து நல்ல பியூர் ஒயிட் கலர் பாட்டில் எடுத்து டிரான்ஸ்பரண்டா சூரியனை பார்த்தோம் வச்சுங்களேன், ஒளி ஊடுருவி போற மாதிரி பார்த்தோம்னா அந்த தண்ணிக்குள்ள நிறைய ஓடும், வெள்ளை கலர்ல மைனூட்டா நிறைய ஓடும். கண்ணாலே பார்க்கலாம், வெறும் கண்ணாலே பார்க்கலாம். அது அந்த அளவு அது வந்துருச்சுனாலே மீன் வந்து நீங்க பெருக்க வைக்க வேண்டியது அதாவே பெருத்துரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் வரணும் இயற்கையாவே. ஏர் மூலமா அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ ஏர் மூலமா வரணும்னா அது வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நம்ம குளத்துல செஞ்சு கொடுக்கணும். ஒரு நல்ல குடும்பம் இருக்க மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா என்ன, உணவு வேணும்,
இடம் வேணும், அது சுகாதாரமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பைட்டோ பிளாங்கான் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம குளத்துக்கு வந்துடும். அப்போ அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு உள்ளதுல டை அமோனியம் பாஸ்பேட் டிஏபி, அமோனியம் பாஸ்பேட், இதை எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு உதவுமா? எழுதிங்க. டிடிஏ சொல்றதா? டை அமோனியம் பாஸ்பேட் டிஏபி. அப்படியா? ஓகே. டை அமோனியம் பாஸ்பேட் அப்ப வயலுக்கெல்லாம் போடுறதா, நெல்லுக்கு போடுறதா. என்ன சார்? அடுத்தது அடுத்த பொட்டாசியம் எழுதி கொடுங்க. பொட்டாசியம் சிங் சல்பேட். இதுல இது வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ டிஏபி. ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ. 10 கிலோ பொட்டாஷ். 10 கிலோ பொட்டாஷ். ஓகே. 3 kg சிங் சல்பேட். ஒரு ஏக்கருக்கு 3 ஒரு ஏக்கர். ஆமா. சிங் சல்பேட். ஓகே. ஆமா. இத வந்து நீங்க வந்து மீன் உள்ள இருக்குன்னா ஒரே நாள்ல கொடுத்துட கூடாது. சொல்லுங்க சார், கேக்குது. அத 3 days or 5 days அப்படி பிரிச்சு போடணும். அந்த 10 kg 3 கிலோவா பிரிச்சு கொடுக்கணும். 3 நாள் 4 நாள் பிரிச்சு கொடுக்கணும். தண்ணியில கரைச்சி ஊத்திடணும். ஆமா. இது ஊத்திட்டீங்கன்னா சிங் சல்பேட் வந்து குறைச்சு கொடுக்கணும் இல்லையா? மற்றது 10 கிலோ அது வந்து நியூட்ரியன்ட் அது. அது ரெண்டும் ஃபெர்டிலைசர், இது நியூட்ரியன்ட் அது. இது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு உள்ள வந்துடும். அந்த தண்ணி வந்து ஊட்டச்சத்து மிக்க தண்ணிய வந்துடும், மாறிடும். அது மாறிடுச்சுன்னா அந்த பைட்டோ பிளாங்கானும் சூ பிளாங்கானும் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அது மாறிவிடும். அப்போ ஏர் மூலமா அந்த பைட்டோ பிளாங்கான் சூ பிளாங்கான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, இப்போதைக்கு வேண்டாம். அந்த பைட்டோ பிளாங்கானும் சூ பிளாங்கானும் உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா தண்ணி கிரீனிஷா மாறிடும். தண்ணி கிரீனிஷா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு மீனுக்கு தேவையான உணவு 80% தண்ணியிலே கிடைச்சிடும். 80% வாட்டர்லயே கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ மீனை பாத்தீங்கன்னா தெரியும், மீன் எப்போதுமே வந்து தண்ணியுள்ள இருக்கும்போது வாயை வந்து அப்படியே தண்ணிய குடிச்சு வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே குளத்தோடைய இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுதுன்னா கால விழுதான். ஆமா சொல்லுங்க. நீங்க வேகமா சொன்னீங்கன்னா இல்ல அவங்களுக்கு விரைவா சொன்னீங்கன்னா அவங்க எழுதி கொண்டு எழுதுவாங்க. சரி, வேகம் சொல்லட்டுமா? ஆமா. அந்த இதுல வந்து உணவு அது பிளாங்கானை வந்து தண்ணியை குடிச்சு வெளியே விடும் போது பிளாங்கானை பிடிச்சுக்குவோம் சரீரிலேயே. ஆமா. அப்போ மீனுக்கு வந்து உணவு வந்து 80% உணவு எளிமையா கிடைச்சிடும். இது உணவை விட முக்கியமானது அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை நம்ம வந்து பெடலிங் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது செயற்கை முறையில. அதனால இயற்கையாவே இருக்கணும் அப்படின்னா பிளாங்கான் வந்து தண்ணி பச்சையா மாறிட்டுனா அது தாவரம் தானே. அப்ப தாவரம் வந்து பகல்ல வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும்.
போட்டோசிந்தசிஸ் பண்ணும் பொழுது ஆக்சிஜனை கிரியேட் பண்ணும், ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜன் நீர் மூலக்கூறு உறிஞ்சிக்கும், தண்ணியில கலந்துரும். அப்போ ஒளிச்சேர்க்கை பச்சையா இருந்தாதான் ஒளிச்சேர்க்கை நடக்கும், ஒளிச்சேர்க்கை இருந்தாதான் ஆக்சிஜன் வெளியில வரும். அப்போ மீனுக்கு உணவை விட இந்த ஊர்ச்சி ஆக்சிஜன் முக்கியமா தேவையானது. அப்போ ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்றதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்ல, அந்த பிளாங்கானே ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அப்போ ஒரு இப்ப வெளியில இருக்க மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும், ஆக்சிஜன் வெளியிடும், திருப்பி நைட்ல வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கும். அதே ஆனால் பிளாங்கான் வந்து நைட்ல வெளியிட்ட ஆக்சிஜன்ல வந்து 80% வெளியிட்டுரும், 20% மட்டும் திருப்பி எடுத்துக்கும். அதனால மீனுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் ஃபுல்லா கிடைச்சிடும், உணவும் கிடைச்சிடும், சூப் பிளாங்கான் வந்துடும். அப்போ வந்து தண்ணி கிரீனிஷா வச்சுக்கணுங்கிறது கம்பல்சரி. எல்லாரும் புரியும் நினைக்கிறேன். ஆமா, விளங்கிட்டா இல்லைங்க, கேட்டுதானே? சரி, ஓகே. ஆமா, அப்போ 80% உணவு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 20% அப்படிங்கிறது தேவைதான் அப்படின்னா இப்போதைக்கு அதுல ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல பிளாங்கான்ல ஃபைபர். ஓகே. அதனால நம்ம வந்து மீன் கொஞ்சம் 3000 மீன் விட்டுருக்கிறதுனால தேவைப்பட்டால் 20% கொஞ்சமா தவிடு கருவாட்டு தூள், கருவாட்டு இருக்கு இல்லையா, கருவாட்டு தூள் கருவாட்டு தூளுக்கு வந்து மீன் ரொம்ப அருமையா பெருக்கும். அதனால இந்த தவிடு பிளஸ் கருவாட்டு தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லைட்டா கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா அது வந்து எடுத்துக்கும். அது ஃபைபருக்கும் புரோட்டீனுக்கும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, சரியா? ஆமா. இப்போ மீன் வந்து நம்ம 6 இன்ச்சு லிங்கம் என்ன கேக்குறீங்க? லிங்கம் கேளுங்க, என்ன கேட்டீங்க லிங்கம்? நீங்க சொல்றது சார் இது நீங்க சொல்றது எல்லா நாட்டுக்கும் செட் ஆகுமா சார்? நீங்க இந்தியா இதுக்கு சொல்றீங்க, அது இது ஸ்ரீலங்காவுக்கும் செட் ஆகுமா? அது உணவு, அது சாப்பாடு, தண்ணிகள், தன்மைகள் எல்லாம் வித்தியாசம் அறியாதா? இல்ல அதெல்லாம் ஒன்று மாதிரி தானே? கேட்டுதா சார் சுவாமிநாதன்? அவங்க கேட்கல. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வித்தியாசமா இருக்கணும். ஆமா, ஆமா, ஆமா. அறிவியல் என்பது அனைத்துக்கும் ஒன்றே. மற்றது எல்லா மீன்களுக்கும் எல்லா தண்ணீருக்கும் நான் சொல்வது எல்லாம் சரியே. மற்ற லிங்கம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லத்தானே? இப்ப எதுவுமே கிடையாது. இங்க உள்ளதான் அங்க உள்ளதான் இங்க மட்டும் கிடையாது. சிங்கப்பூர்லயும் இதுதான், யுஎஸ்ஏலயும் இதுதான். சுவாமிநாதன் சார் சொல்லுங்க. சிலவில்லாமல் வேற என்ன வழியை சொல்ல? டாக்டர் அகிலஞ்சன மாதிரி இதுதான் அப்படின்னா இப்ப நான் ஒரு தொகுத்து சொல்லிடுறேன், புரிஞ்சுங்க. ஆமா. ஒரு மீன் குஞ்சு 7 மாசம் நம்மள்ட்ட வயதான குஞ்சு, 7 மாதம் வயதான குஞ்சு உள்ள விடணும். 2 குளத்துல வந்து தண்ணி கிரீனிஷா வச்சுக்கணும். 2 20% உணவு தவிடு கருவாட்டு தூள் அசோலா வாய்ப்பு இருந்தா கொடுத்துங்க. அடுத்தது நோய் தண்ணி வந்து 5 feet இருக்கணும், 5 அடி இருக்கணும். 5 அடி இருக்கு. அஞ்சலிக்கு இருக்கா தண்ணி? 5 அடி இருக்கணும். இதுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிடைக்கும் பொழுது நமக்கு தண்ணி பத்தி வர வாய்ப்பு இருக்கும் பொழுது இத வைக்கோல் கிடைக்குது. வைக்கோல் லிங்கம் உங்க வைக்கோலை பற்றி கேளுங்க, சொல்லுங்க. வைக்கோல் கிடைச்சது. வைக்கோல் இருந்ததுன்னா வைக்கோல வந்து ஒரு 20 kg வைக்கோல் வந்து கட்டல ஒரு 1 kg யூரியா
யூரியாவை தண்ணியில ஒரு 5 லிட்டர்ஸ் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கிட்டு அத அப்படியே கையால தெளிச்சு விட்டுருவோம். அந்த வைக்கோல் மேல தெளிச்சு விட்டு இழுத்து கட்டிடணும். வைக்கோல்ல யூரியா தெளிச்சு போட்டு இறுக்கி கட்டிடணுமா? சொல்லுங்க. நிழல்ல வச்சுக்கணும். நிழல்ல வெயில இல்லாம நிழல் வைக்கணும். அது 2 days வச்சிருந்து அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் குளத்துல வச்சிடணும். போட்டீங்கன்னா உள்ள போயிடும், குளத்துக்குள்ள போயிடும். இது ஒரு ஈஸியான வழியா இருக்குது. லிங்கம் வைக்கல் கட்டி எடுத்து அதுக்கு ஒரு யூரியா தண்ணி போட்டு 2 நாள் வெயில இல்லாம நிழல் காய வைக்கணுமா? திரும்பி கட்டி போட்டு அதை கொண்டு அப்படியே உன்னை போட்டா சரின்னு சொல்றாரு. கட்டோட உள்ள போட்டீங்கன்னா உள்ள போய் முழிஞ்சிரும். கட்டோட முழிஞ்சிரும். அது பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் லைட்டா எடுக்கும். அதுக்கு பிறகு 3 days once வந்து வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். மீன் சாப்பிட ஆரம்பிச்சிடும். மீன் நல்லா சாப்பிடும். மீன்ல வந்து புரோட்டீன் இருக்கு, எல்லாமே ஃபைபர் இருக்கு வைக்கோல்ல. பாக்கி எல்லாம் மாடு இப்ப சாப்பிட்டா மாடு நல்லா இருக்கு இல்லையா? மாட்டுக்கு வைக்கோல் போடுறோமா இல்லையா? மீனுக்கு வைக்கோல் கொடுத்தீங்கன்னா மீன் நல்லா வரும். காசு ரொம்ப மிச்சம் நமக்கு. முடிச்ச பிறகு மறுதரமும் அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கலாம். சார் அந்த வைக்கோல் காயணுமா இல்ல பச்சை அப்படி வைக்கணுமா? வைக்கோல் சொன்னாலே காய வச்சுதான் வைக்கோல். பச்சையா வந்து நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? எப்போதாவது தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும். அவர் கேட்கிறார் ஐயா, நினைச்சு போட்டு காய வச்சு போட்டு விடணும். ஈரமா தான் போடணும். இப்போ வைக்கோல் என்பது காய வச்சுதான் நம்ம வைக்கோல் வச்சிருப்போம். யூரியா தண்ணியை போட்டுட்டு 2 நாள் காய வைக்கணும் இல்லையா? இல்ல யூரியாவை இந்த வைக்கோலை அப்படியே வைக்கோலை வந்து விரிச்சு விட்டுட்டு அதுல 1 kg 5 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி யூரியா அப்படி தெளிச்சு விட்டுருங்க கையால. அப்படியே தெளிக்கிறதா? தெளிச்சுட்டு திருப்பி கட்டிருங்க. கட்டா கட்டிருங்க. 2 நாளைக்கு நிழல்ல இருக்கட்டும். 2 நாளைக்கு உலங்க லிங்கம் நிழல்ல இருக்கட்டும். அதை கொண்டு போய் குளத்துல வைங்கன்னு சொன்னேன். குளத்துல போட்டா அது கீழே தாண்டு போவோம். அப்படியே ஆமா அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இறங்கிறோம். அப்படி சார் எத்தனை கட்டு போடணும்? உங்களை 300 ஏக்கர் என்று சொன்னா எத்தனை கட்டு போடணும்? மாதிரி எவ்வளவு சாப்பிடுதோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சாப்பிடுதோ. ரைட். ஓகே. பார்க்க தெரியுமே சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் திருப்பி போடும். மறுநாள் போய் பார்த்தா இருக்கா இல்லன்னு தெரிஞ்சிருப்பேன். ரைட். ஓகே. வாட்டர் வந்து மீன் வளர்றதுக்கு ஏற்ற தண்ணியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா. அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தண்ணீர் வந்து அமிலத்தன்மை உடையதா இருக்கா காரத்தன்மை உடையதா இருக்காங்கிறது டெஸ்ட் பண்ணிக்கணும். pH பார்க்கணும் இல்லையா? ஆமா, pH. அது வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. மேக்ஸிமம் வந்து மழை நீர் வந்து இருந்துச்சுன்னா அது pH சரியா தான் இருக்கும். டேம் வாட்டர் எல்லாம் வந்தா pH சரியா இருக்கும். இன்கேஸ் இருந்தாலும் pH வந்து 7ல இருந்து 8 மெயின்டைன் பண்ணணும். 7 to 8. அப்போ 7க்கும் கீழே அசிடிட்டியா வருது, அமிலத்தன்மை உடையதா மாறுதுன்னா 7க்கும் கீழே வருது அப்படின்னா ஹலோ சொல்லுங்க கேக்குது. pH வந்து 7க்கும் கீழே வருது அப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு, சுட்ட சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு. ஆமா, சுண்ணாம்பு ஆட் பண்ணிக்கிட்டு pH சென்டர் பண்ணிக்கலாம். அதே போல pH 9க்கு மேல போகுது அப்படின்னா
நீங்க வந்து ஜிப்சத்தை போட்டு குறைச்சிக்கலாம். ஜிப்சம். ஆமா, மூணு இது போட்டு பிஹெச் வந்து ஏர்லி மார்னிங் டெஸ்ட் பண்ணா போதும். 6-7 மணிக்கு. ஓகே. அவ்வளவுதான். இதுதான் சார், வேற ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்றதுக்குலாம் இல்ல. நன்றி சுவாமிநாதன். லைன் வந்து வழியா கிளைக்காவே இன்னொரு முறைக்கு நாங்கள் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். இதுல லிங்கம் ஓரளவுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல சார் இதுல நீங்க உங்களை ஏதாவது எழுத்துல புத்தகம் மாதிரி இருக்கா சார் இவங்க வாசிச்சதுன்றதுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்? எழுதிருப்பேன். SCSfishery.com சொல்லிட்டு SDSfishery.com. ஓகே. அதுல வந்து ரெண்டு மூணு பேஜ் எழுதிருக்கேன். நான் படிக்க சொல்றேன். ரைட். ஓகே, நான் எடுத்து கொடுக்குறேன். சார் கொஞ்சம் எடுத்தாங்க சார். ஓகே. நன்றி சுவாமிநாதன். இப்ப